நம்ம ஊரில் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நமக்கு அதிகப்படியாக கொடுக்கப்படுற ஒரு தண்டனை அப்படின்னா அது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதிகப்படியாக கொடுக்கப்படுற ஒரு தண்டனை அப்படின்னா அது என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் ஃபைன் போடுவாங்க, அதை தாண்டினா அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதை தாண்டினா ஆயுள் தண்டனை, அதை தாண்டினா மரண தண்டனை அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து அரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆயுள் தண்டனை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், மரண தண்டனை அப்படின்றது ரொம்ப 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 ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டாக? பட் நார்த் கொரியாவில் இந்த அரெஸ்ட்டு ஆயுள் தண்டனை அப்படின்றதெல்லாம் ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? எஸ், இந்த வீடியோவில் நார்த் கொரியாவில் ஒரு சில ரேண்டமான வியர்டான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுது. அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். அண்ட் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ரீசன்ஸ் இருக்குதுல்ல, ஸோ அது ரொம்ப வியர்டாக இருக்குது. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் கிம் ஜாங் யுன் ஒரு தடவை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு செய்தி அப்படின்றது வந்து நார்த் கொரியாவில் இருக்கிற ஒரு